வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்ஃபோ கிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம். தினமும் ஒரு ஆன்மீக தகவல்களை இந்த இன்ஃபோ கிங் மோகன் யூடியூப் சேனலில் பதிவிட்டு வர்றோம். நீங்களும் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், பழக்கமானவர்கள், தெரிந்தவர்கள் எல்லாத்துக்கும் இந்த இன்ஃபோ கிங் மோகன் யூடியூப் சேனலை தெரியப்படுத்தி சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய ஆன்மீக தகவல்கள் பகுதியில் காசி யாத்திரை, ராமேஸ்வரம் காசி யாத்திரையை பற்றி ஒரு சின்ன விளக்கம் பார்க்கலாங்க. அதாவது காசி யாத்திரையை சொல்ல ஆரம்பிக்கும் போதே முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. காசி யாத்திரை என்பது நேரடியாக காசிக்கு செல்வது வழக்கம் கொண்டது கிடையாது. ராமேஸ்வரத்தில் தொடங்கி காசிக்கு சென்று ராமேஸ்வரம் வந்து இந்த யாத்திரையை பூர்த்தி செய்வாங்க. ஆகையினால் காசி யாத்திரையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போதே ராமேஸ்வரத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது காசி செல்லும் முன் ராமேஸ்வரம் தொடங்கி பிரயாகை மற்றும் கயாவும் சேர்ந்தது தான் காசி யாத்திரைன்னு சொல்லுவாங்க. காசி யாத்திரைக்கு கிரமம் என்ற விதியும் உண்டு. கிரமம் அப்படிங்கிற விதி இருக்குது. ராமேஸ்வர யாத்திரையை பற்றி நல்ல ஒரு விளக்கமாக காசி செல்வது போன்று நன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யாத்திரை அப்படிங்கிறதுக்கான சில நியமங்கள்லாம் இருக்குங்க. என்னென்னா, பொதுவாக எந்த தீர்த்த யாத்திரையை சென்றாலும் முன்னோர்களுக்கு எள்ளு தர்ப்பணம் செய்வது மிக முக்கியம். அதோடு தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தர்ப்பணம் கொடுப்பது புண்ணியமாகும். தேவ தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணத்தை பெற்றோர் உயிருடன் இருப்பவர்களும் செய்யலாம். யாத்திரை செல்லும்போது பெரிய இடத்துல பெரிய தானங்களையோ பூஜைகளையோ செய்ய எண்ணி அரைகுறையாக செய்வதை விட சிறிய அளவு செய்தாலும் முறையான நியமத்துடன் பெரியோர்கள் கூறியபடி செய்தீங்கன்னா நிச்சயமாக புண்ணியம் உண்டு. உதாரணமாக, அதாவது தீர்த்த யாத்திரையில் கோதானம் செய்ய எண்ணி இருப்பீங்க. அது முடியாத பட்சத்தில் வெற்றிலை பாக்கு வைத்து 1000மோ 2000மோ அதில் வைத்து கோதானம் கொடுப்பதாக சங்கல்பம் செய்வார்கள். ஆனால் பசு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பசுவுக்கு முழு பணத்தையும் வைத்து கொடுப்பது தான் கோதான பலன் தரும். அதுகூட பசு கிடைக்காத போது தான் செய்ய வேணும். வசதி இல்லாத விட்டாலும் பசுவுக்கு ஒரு நாள் உணவு கொடுத்தால் கூட புண்ணியந்தான். சக்திக்கு மீறி செய்யக்கூடிய தானம் விஷத்திற்கு சமம் சொல்லுவாங்க. பக்தியோடும் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தான் தீர்த்த யாத்திரையினுடைய பலன் கிடைக்கும். மாறாக கடமைக்கு செய்யும் தீர்த்த யாத்திரையினால் எந்த பலனும் கிடைக்காது. அதாவது காசி யாத்திரையை முழுமையாக செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ முழு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராமேஸ்வரம் யாத்திரையில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ராமநாதபுரம் தேவிப்பட்டினம் அல்லது தர்ப்ப சயானம் சென்று அங்கே தரிசனங்களை முடிக்கணும். அப்புறம் ராமேஸ்வரத்தில் லட்சுமண தீர்த்தம் சென்று வபனம், அதாவது மொட்டையடித்து கொள்ளணும். வபனம் அப்படின்னா மொட்டையடித்து கொள்ளணும். அப்புறம் இங்கே முழுமையாக மொட்டையடிக்காமல் உச்சியில் 2 முடிகளை விட்டு மொட்டையடித்து கொள்வது நல்லது. அதாவது மொட்டையடித்து கொள்ளும்போது மீசை தாடி எடுப்பதில் சிலருக்கு உடன்பாடு இருக்காது. ஆனால் அந்தந்த தேசத்தில் உள்ள ஆச்சாரியத்தை அனுசரித்து என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை பண்ணிக்கணும். சில பேர் வட தேசங்களில் மீசை எடுக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய வழக்கங்க. ஆனால் மொட்டையடித்து முடித்தாலும் நீராடுவதற்கு சங்கல்பம் செய்யணும். அதாவது அங்குள்ள புண்ணிய தீர்த்தத்தில் குளிப்பதற்கு முன் செய்ய வேண்டிய சங்கல்பந்தான் இந்த இரண்ய சிரார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிண்ட தானம் போன்றது இதெல்லாம் சக்திக்கு ஏற்றபடி அங்குள்ள தீர்த்தங்களில் செஞ்சு நீராடணும். அதை தொடர்ந்து ராமநாதரை தரிசிக்க வழிபடணும். இறைவனை வழிபட்டதும் தனுஷ்கோடி போகணும். தனுஷ்கோடி போனதுக்கப்புறம் எந்த நதி தீர்த்தம், குளம், சமுத்திரம் போன்ற இடங்களில் குளிப்பதாக இருந்தாலும் அதற்குரிய நமஸ்காரம், சங்கல்பம், தர்ப்பணம் இதையெல்லாம் நம்ம செய்வது நல்லது. வலது கையால் தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டதுக்கப்புறம் முறையாக குளிக்கணும். அதாவது அர்க்கியம் விட வேண்டும். பின் மனம் உருகி பிரார்த்தனை செய்யணும். ஒவ்வொரு தீர்த்தங்களுக்கும் ஒரு விசேஷ பலனை தருவதனால மொத்தம் 36 முறை நீராட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரே நேரத்தில் செய்ய முடியாவிட்டாலும் 2-3 நாட்களாக பிரித்து கொண்டு செய்வது விசேஷம் அப்படிங்கிறது பெரியவரோட கருத்து. ராமேஸ்வரத்தில் தர்ப்பணம் செய்வதை தவிர சுக்ரீவன், நலன், சீதா, லட்சுமணர், ராமச்சந்திரமூர்த்தி ஆகியோரோட தியானம் செய்து எல்லோருக்கும் 3 முறை தர்ப்பணம் செய்து விட வேண்டும். கோடிக்கரையில் ஒரு சிராத்தமாவது செய்யணும். அரிசி, எள்ளு இவைகள்னால பிண்டதானம் செய்யணும். எதுவுமே இல்லாவிட்டாலும் இரண்யமாக பணம் தாம்பூலத்தில் வைத்து கொடுத்து என்ன பண்ணணும்னா நீராடணும். அதாவது நீராட வேண்டிய முக்கியமான தீர்த்தங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னா, நிறையா தீர்த்தங்கள் இருக்குங்க. மகாலட்சுமி தீர்த்தம்,
சாவித்ரி தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், சேது மாதவ தீர்த்தம், கந்தமாதன தீர்த்தம், சுவாஸ்த தீர்த்தம், கவப தீர்த்தம், நல தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம், பிரம்மகத்தி விமோசன தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், கங்கா தீர்த்தம், யமுனா தீர்த்தம், கயா தீர்த்தம், சிவ தீர்த்தம், மிருத தீர்த்தம், சர்வ தீர்த்தம், கோடி தீர்த்தம். இத்தனை தீர்த்தங்கள் இருக்குங்க. அதாவது அந்த தீர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளணும். இந்த யாத்திரையை முடிக்கும்போது நம் உறவினர்களையும் பெரியவர்களையும் நமது இல்லத்தில் வரவழைத்து அன்னமிட்டு யாத்திரையை பூர்த்தி செய்வது வழக்குங்க. அதாவது வருட சிராத்தம் என்பது ஒவ்வொரு வருடம் தாய் தந்தையர் மரணமடைந்த அதே மாதம் அதே திதி வருவதை குறிக்கும். இதை எக்காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது. விசேஷ திராத்தம் அப்படிங்கிறது தீர்த்த யாத்திரை செல்லும்போது அங்கே செய்வது நல்லது. எப்பொழுது வேண்டுமானாலும் தீர்த்த யாத்திரை செல்லும் போதெல்லாம் செய்யலாம். ராமேஸ்வரம், காசி போன்ற இடங்களுக்கு எப்பொழுது செல்லலாம் என்று கேட்டால் வருடத்தின் 365 நாட்களும் சென்று செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாம். அதே நேரத்தில் அமாவாசை, மகா சங்கரகரணம், கிரகணம், மகாலய பட்சம் போன்ற புண்ணிய காலங்களில் மிக விசேஷமானதுன்னு சொல்லலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, பல ஆன்மீக அன்பர்கள் எனது தாய் தந்தையரின் சிராத்தை வருடம் ராமேஸ்வரம் சென்று செய்கிறேன், காசியில் செய்கிறேன் அப்படின்னு கூறுவாங்க. இவ்வாறு செய்வது கூடாது. தாய் தந்தையரின் சிராத்தத்தை திதி தனியாக செய்துவிட்டு பின் ராமேஸ்வரத்திலும் காசியிலும் செய்ய வேண்டிய விசேஷ சிராத்தத்தை அங்கே செய்யலாம். ஏன்னா தீர்த்த யாத்திரையில் வழக்கமான சிராத்தத்தை செய்வதா அல்லது செய்ய வேண்டிய விசேஷ சிராத்தத்தை செய்வதா அப்படின்னா இதெல்லாம் ஒரு கேள்விங்க. தீர்த்த யாத்திரை செல்லும்போது வழக்கமான சிராத்த திதி வந்தால் காசி, ராமேஸ்வரம் போன்ற எல்லைக்கு செல்வதற்கு முன்பாகவே முன்னேறுகளினுடைய வருஷ சிராத்தை செய்துவிட்டு தான் ராமேஸ்வரம் மற்றும் காசி போன்ற விசேஷ சிராத்தத்தை செய்யலாம். நண்பர்களே, இன்று ராமேஸ்வரம் காசி யாத்திரையை பற்றி ஒரு தெளிவாக விளக்கமான ஒரு வீடியோவை பார்த்தோம். நன்றி.